ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைன்ஸ்கேட் பிளேல தமிழ் டப்பிங்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான இன்ஹெரிட்டன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் கதாநாயகி மாயா பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனா காட்டுறாங்க. இவங்களுடைய அம்மா இறந்துடுறாங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ஃபியூனரலுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து வர்றாரு. மாயாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா மாயாவுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட அப்பாவை பாத்தீங்கன்னா ஒருத்தர் கடத்திடுறாரு. கடத்தின அவன் பாத்தீங்கன்னா மாயா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாதான் அவர் வந்து விடுவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம மாயாவோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான டென்ஷன் பில்டிங் பாத்தீங்கன்னா சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாயா ரோல்ல நடிச்ச ஃபீபி டைனிவர் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ரோலுக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மாயா அப்படின்ற கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த படம் உங்களுக்கு புரியும். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. சினிமாட்டோகிராஃபியே பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பாக்குற ஒரு எஃபெக்ட்ல தான் இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலுமே படம் முழுக்க ஒரு த்ரில் எலிமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணாம கோட் விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். சில சீக்வன்சஸ் ரொம்ப டிராகிங்கா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்ஹெரிட்டன்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.